இந்த வீடியோவில் நம்ம ட்ரிஃப்ட் பைக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ட்ரிஃப்ட் பைக் செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமே ட்ரிஃப்ட் வீலு தான். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வீல்லாம் கிரிப் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிற வீலில் கிரிப்பே இருக்கக்கூடாது. அதுக்காக இந்த வீலை யூஸ் பண்ண போகிறோம். இந்த நார்மலாக பார்க்கும்போது ஒரு சாதாரண வீல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை ஒரு 3 லேயராக வச்சோம்னா ஒரு பர்ஃபெக்டான ட்ரிஃப்ட் வீல் மாதிரி இருக்கும். இந்த ட்ரிஃப்ட் பைக் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வெர்டிகலாக ஒரு இன்ஜின் தேவைப்படுது. அதுக்கு நம்ம ஸ்ப்ளெண்டரோட இன்ஜின் யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ளெண்டரோட MIT இன்ஜின் பவர் அதிகம், அதனால இதை யூஸ் பண்ண போங்க. இப்போ என்ன தேடுறாங்க? MITயோட இன்ஜினை கழட்டியாச்சு. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது ஒரு சைக்கிள். அதில் நம்மளுக்கு ஃபுல்லாலாம் தேவைப்படாது, பாதி மட்டும் தான் தேவைப்படும். அது தனியாக நாங்கள் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். இதுலேயுமே நம்மளுக்கு தேவையில்லாத சில இதெல்லாம் இருக்குது. இந்த பைப்பே நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த இடம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதெல்லாம் நம்ம கட் பண்ணணும். தேவையில்லாத மெட்டீரியல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வீலை மாட்டிக்குவோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற சேஸு. இதில் வந்து நம்ம இன்ஜினை தூக்கி இங்கே தான் இன்ஜினை வந்து ஃபிட் ஆக போகுது. நம்ம வந்து இந்த இன்ஜின் மேலே தான் உட்கார போகிறோம். இப்படி உட்காந்துட்டு இந்த வீலில் இப்படி காலை வச்சுட்டு ஓட்ட போகிறோம். எந்திரிச்சு நின்று இப்படி அடிக்க வேண்டியது, உட்காந்துட்டே அடிக்க முடியாது. இந்த வீலு பேரிங்லாம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரப்போகுது. நம்மளுக்கு இதுக்கு மேலே இருக்க பைப்லாம் தேவையில்லை. அதனால் எங்களுக்குள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம அதை கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த பிளேட்டை இந்த மாதிரி சேஸில் வச்சு வெள்ளடிச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டை இப்படி வச்சு வெள்ளடிச்சோம்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி கருகு மாதிரி பண்ணிட்டோம்னா கரெக்டாக உள்ளே போகும். நம்ம வெல்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து இங்கேருந்து இங்கே இன்ஜின் வரும். இன்னுக்குள்ளே பேரிங் மாட்டணும். பேரிங் மாட்டுறதுக்கு 1 அடி நீளத்தில் பிளேட் வச்சு இன்னுக்குள்ளே பேரிங் மாட்ட போகிறோம். இந்த பக்கம் பேரிங் மாட்டுறதுக்கு இந்த பக்கம் 3 இன்ச்சு பிளேட்டு, அதே மாதிரி இந்த பக்கம் 3 இன்ச்சு பிளேட்டு வச்சு இதை வெள்ளடிக்கணும். அடுத்து இந்த பேரிங்கை வந்து எங்களுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளேட்டு மாட்டணும். இந்த பேரிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது பெரிய சைஸ் 2 கிலோ இருக்க பேரிங்கு. இந்த பேரிங்கை ஃபிட் பண்ணுறதுக்கு இன்னுக்குள்ளே 2 பிளேட்டு மாட்டணும். அதோட நீளம் 6 இன்ச்சு வேணும். இந்த பேரிங்கில் 4 ஹோல் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும். இதை வெல்டு அடிச்சுட்டு நம்ம ஓட்ட போகிறது கஷ்டம். அதனால ஓட்டை போட்டுட்டு வெல்டு அடிச்சுக்கோம். இப்போ இப்படி வச்சு வெள்ளை அடிச்சுக்கோம். வெள்ளை அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படியே வச்சு நம்ம வெள்ளை அடித்தோம்னா அது மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால சென்டரில் வர பைப்பை நம்ம மாட்டிட்டு வெள்ளை அடிப்போம். இந்த பைப் இதுக்குள்ளே மாட்டினோம்னா இது லூஸாக இருக்கு, ஆடுது. அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்லீவை உள்ளே மாட்டிட்டு அதுக்கு மேலே இந்த பைப்பை வச்சு டைட்டாக மாட்டிட்டோம்னா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். எல்லாம் சேர்த்து ஒரு 5 கிலோ 6 கிலோ இருக்கும் போல. இப்போ ஓட்டை போட்டாச்சு. பைப்பில் ஓட்ட போகிறத விட ராட்டில் ஓட்ட போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட நார்மலான ட்ரில்லிங் மிஷின் தான் இருக்குது. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வெள்ளடிக்க தான் மிச்சம். 4 இடத்துலையும் டேக்கு வச்சாச்சு. இந்த இடம் வந்து இப்படியே விட்டோம்னா ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால இதுக்கு மேலேயும் ஒரு லேயர் பைப்பை வச்சு நம்ம வெள்ளடிச்சோம்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். எல்லாமே வெள்ளடிச்சாச்சு. இப்போ நம்ம சேஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வீலும் இன்ஜின் மட்டும்தான் மாட்டணும். இந்த வீலை தான் நம்ம மாட்ட போகிறோம். சரியான வெயிட்டாக இருக்குது.
சென்டரில் வகை போல்டு போட்டு அதை நம்ம மாட்டினோம்னா இது ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் இருக்க 3 ஹோலையும் யூஸ் பண்ணி 3 போல்டு போட்டு நம்ம மாட்ட பார்க்கலாம். அவ்வளோ நிலத்துக்கு போல்டு கிடைக்கல, அதனால் இந்த கம்பியை வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து திட்டாக தான் இருக்கும். இதை நம்ம 3ஆக கட் பண்ணி இப்போ மாட்ட பார்க்கலாம். இந்த 3 ஹோலு வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த பக்கம் வந்து மார்க் பண்ணால் கரெக்டாக விட மாட்டேது. அதனால் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த நிழலில் அப்படியே தெரியுது நல்லா, அப்படியே நம்ம மார்க் பண்ணோம்னா கரெக்டாக மார்க் ஆகும். இப்போ நடுவுலையும் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்கை வந்து கரெக்டாக நடுவில் சென்டரில் வச்சுட்டு 3 பக்கமும் பாயிண்ட் பண்ணிக்கணும். ரெண்டு வீலும் ரெடி பண்ணியாச்சு. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த பைப்பில் இந்த செயின் ஸ்பைட்டை மாட்டணும். இந்த பைப்போட இந்த செயின் ஸ்பைட்டில் இருக்க அந்த ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் நம்ம இந்த ஹோலை பெருசாக்கணும். அந்த பைப்பில் இந்த ஸ்பாக்கெட்டை வந்து ஏற்றியாச்சு. இப்போ நம்ம இதை வெள்ளடிக்கணும். வெள்ளடிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஜினை மாட்டிக்கிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அப்போ தான் வெள்ளடிக்கணும். வீலை மாட்டியாச்சு. இதில் வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குது, அதனால தான் வீல்லாம் நல்லா சுற்றுது. இப்போ நம்ம அடுத்து இன்ஜினை மாட்டணும். இன்ஜினை நாங்கள் சேஸில் வைக்கும் போது சைலன்ஸுக்கு இல்லாமல் மாட்டினோம், அதனால் கரெக்டாக உட்காந்துச்சு. இப்போ சைலன்ஸுக்கு மாட்டி பார்த்தோம்னா இங்கனக்குள்ளே கேப் அதிகமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஷேக் ஆகுது. அதுக்காக இந்த பிளேட்டை வந்து கீழே இங்கே ஒன்று, அதுக்காக இந்த மாதிரி 2 சப்போர்ட் சேனலை வச்சு இங்கே ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே தூக்கி இன்ஜினை வைக்கணும். இந்த மாதிரி வச்சா இன்ஜின் நல்லா இடிக்காமல் கரெக்டாக நிற்கிது. இந்த பிளேட்டை இந்த சேனலை வந்து நம்ம சேஸில் வெள்ளடிக்கணும். கீழே வந்து வெள்ளடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செயினை மாட்டிட்டு செயினை நல்லா டைட் பண்ணிட்டு அப்புறம் தான் வெள்ளடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சேஸில் வந்து இந்த சேனலை வந்து நம்ம வெள்ளடிக்கணும். அதுக்கு வந்து சைஸை பார்த்துக்கணும். 9 சென்டிமீட்டர் வருது, 9 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பார்க்கலாம் மாதிரி இதை இதில் போல்டு மாட்டுறதுக்கு ஒரு பார்க்கலாம் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம இதை வச்சு பார்க்கலாம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதை மாட்டியாச்சு. இன்னுக்குள்ளே வந்து ஒரு சப்போர்ட்காக வந்து இதை நம்ம போட்டுக்கலாம். சேஸில் கரெக்டாக நிற்க வச்சாச்சு. செயினையும் மாட்டியாச்சு. இது வந்து சேஸோட சென்ட்ரு லைனு, இது இன்ஜினோட சென்ட்ரு லைனு. இது கரெக்டாக ரெண்டுமே மேட்ச் ஆகாத மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுட்டு அதே மாதிரி சேஸோட சென்ட்ரு லைனும் ஸ்பார்க் பிளக்கும் ஒரே இடத்துல மீட் ஆகணும். செயினை மாட்டியாச்சு. நல்லா டைட் பண்ணிட்டு இப்போ இங்கனுக்குள்ளே ஒரு மார்க் பண்ணிட்டு இதை ரெண்டுத்தையும் வெளில அடிச்சுக்கணும். அதே மாதிரி இன்னுக்குள்ளே செயின் ஸ்பைட்டும் வெளில அடிச்சிடணும். கீழே 2 இடத்துலையும் வெல்டிங் அடிச்சாச்சு. நம்ம இன்ஜினையும் மாட்டியாச்சு, செயினும் மாட்டியாச்சு. இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இந்த சப்போர்ட் மட்டும் நம்மளுக்கு பத்தாது, மேலே இன்னொரு சப்போர்ட் வைக்கணும். இப்போ இந்த பிளேட்டை மாட்டுறதுக்கு வந்து நம்ம இங்கனுக்குள்ளே வெளில அடிச்சா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் இன்ஜினை கழட்டணும்னா நம்ம இந்த பிளேட்டை இப்படி வெளில எடுத்தால் தான் நம்ம இன்ஜினை கழட்ட முடியும். அதனால நம்ம இந்த பிளேட்டை வந்து போல்டு நட்டு போட்டு திருப்பி கலட்டுற மாதிரி மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த யூக்கில் மாதிரி மாட்டிட்டு இந்த போல்டு போட்டு இதில் டைட் பண்ணணும். ஆனால் இது கரெக்டாக உள்ளே போய் கரெக்டாக ரவுண்டாக உட்காந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ கரெக்டாக உள்ளே போகுது. அடுத்து வளைவு போடணும், ஆகு மாதிரி ஆஃப் சர்க்கிள்.
இப்போ இங்கே கட் பண்ணியாச்சு. இது அப்படியே மாட்டினோம்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ இந்த யூக்கில் நம்ம மாட்டிட்டு இந்த போல்டை மாட்டும் போது இடிச்சுது, அதனால் கொஞ்சம் வளையாக வளைச்சிட்டோம். இப்போ பண்ணோம்னா கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் மாட்டியாச்சு. இனி இந்த பக்கம் மாட்டணும். இந்த பக்கமும் நம்ம வெள்ளை அடிக்க முடியாது. அதனால இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டை கீழே போட்டு 2 போல்டு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக டைட் பண்ணிட்டோம்னா சேஸ்லேருந்து இன்ஜினுக்கு மவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 இடம் இருக்குது. அதுக்காக இந்த 2 கிளாம்பு ரெடி பண்ணியாச்சு. ஒன்றை வந்து இப்படி உள்ளே கொடுத்து இப்படி மாட்டணும். இன்னொன்று வந்து இங்கே போல்டை மாட்டிட்டு இங்கனுக்குள்ளே வெள்ளை அடிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் வெள்ளை அடிக்கணும். வெள்ளை அடிச்சுட்டு காட்டணும். வெள்ளை அடித்தாச்சு. இப்போ வந்து இன்ஜின் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இன்னும் நம்மளுக்கு இங்கனுக்குள்ளே சீட்டு மாட்டணும், அப்புறம் பெட்ரோல் டேங்க் மாட்டணும், அப்போ கொஞ்சம் வயரிங் கனெக்ஷன் வேலையெல்லாம் இருக்குது. இது மட்டும் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுதான். ஏற்கனவே அந்த ஹேண்டில் பேக் கழட்டிட்டு ஹேண்டில் பேக் போட்டாச்சு. ஏன்னா ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இதை போட்டோம்னா ஹைட் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம சீட்டு மாட்ட பார்க்கலாம். சீட்டுக்கு வந்து இந்த தட்டை தான் யூஸ் பண்ண பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சீட்டில் உட்காந்தோம்னா, சீட்டில் இல்லை தட்டில் இப்படி உட்காந்தோம்னா நம்மளுக்கு பின்னாடி ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஆனால் முன்னாடி மட்டும் இடிச்சுக்கிட்டு இருக்கும். அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு சீட்டு ரெடி ஆகிடும். அதோட நம்ம கொஞ்சம் இப்போ வண்டி எதுவும் தூக்குது, கொஞ்சம் ஸ்பீடாக போகும் அப்படின்னா ஸ்லிப் ஆகும், பின்னாடி ஸ்லிப் ஆகும். அதுக்காக வந்து இந்த பின்னாடி இப்படி கவர் ஆகிருக்கனால நம்ம ஸ்லிப் ஆகாது. இப்போ நம்ம எங்கே கட் பண்ண போகணும்னா அப்படியே இப்படி வளைவாக கட் பண்ண போகலாம். ஏன்னா இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து கால் இடிக்குது. இதை அப்படியே நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சீட்டு ரெடி ஆகும். வண்டியை ஓட்டுறதுக்கான சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணியாச்சு. அது என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டுறோம். கால் வைக்கிறதுக்கு பெடல் கட்டி பண்ணியாச்சு. பிரேக்கு, ஆக்சிலேட்டரு, கிளச்சு, பெட்ரோல் டேங்கு. இதில் ஒயரிங் வந்து ரொம்பவே ஈஸி தான். சைலன்ஸுக்கு மாட்டியாச்சு. அடுத்து கியர் ஷிஃப்ட்டு. இதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியே ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமானது இந்த கிக்கரு. இந்த கிக்கர் வந்து இப்படி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கையிலேயே கிக்கர் அடிக்கலாம் பார்த்தோம். ஆனால் வந்து அது நல்லா இல்லை. அவன் காலில் கிக்கர் அடிக்கலாம் பார்த்தா இந்த இது வந்து இப்படி இடிச்சுது. அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த கிக்கை இப்படி நகட்டி வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இங்கனுக்குள்ளே ஒரு பிளேட்டை வச்சு வெளில அடித்தோம். இப்போ நம்மளால் ஈஸியாக இந்த கேப் வச்சு கிக் அடிக்க முடியுது. அடுத்து இந்த கியர் ஷிஃப்ட்டுக்கு இதுதான் எங்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. இது பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று அந்த எம்ஐடியோட மண்டையே வந்து தூக்கி இதில் மாட்டோன்னா அதை பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் வந்து நாங்களாம் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கியர் கரெக்டாக விழுகுது. ஆன் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு கிக்கு அடிக்கும் போது 2 கிக்கில் இந்த கிக்கு கையோட வந்துச்சு, இல்லை காலோட வந்துச்சு. சரி, ட்ரில்லிங் மிஷினை வச்சு செல்ஃப் மோட்டர் மாதிரி ஆன் பண்ணி பார்க்கலான்ட்டு ஆன் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஆனாச்சு. ஆனால் அதில் தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. வண்டியை ஓட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி வீல் எப்படி சுற்றுதுன்னு செக் பண்ணுறதுக்காக கீழே கல்லை வச்சு முட்டு கொடுத்துட்டு வண்டியை ஆன் பண்ணோம். ஆன் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் ஃபுல் ஃபோர்ஸில் ஆக்சிலேட்டர் கொடுக்கும் போது இந்த செயின் ஃபுல் ஃபோர்ஸில் இழுத்து இங்கே இருக்க வெல்டிங்லாம் பிடிங்கிச்சு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.
வழியாக இந்த வண்டி எவ்வளோ புல் பண்ண முடியுமோ அவ்வளோ புல் பண்ணியாச்சு. எதுவுமே உடையலை, ஆனால் கொஞ்சம் பார்ட்ஸ்லாம் கலந்து விழுந்துருக்கு. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தோணுனதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.